எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் தகப்பனே. எங்களோடு கூட வந்தீர் தகப்பனே. எங்களோடு கூட ட்ராவலில் கூட இருந்தீங்க தகப்பனே. எங்களை இதுவரை ஆசீர்வதித்து வந்திருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முகாமிலும் ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக கடந்து வருவதாக தகப்பனே. ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இரவேளையில கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். இந்த நமக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கோம், வேதத்தை நாம் வாசித்திருக்கிறோம், அநேக வேளைகளில் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த கன்னிகைகள் என்றால் நாம் பார்க்கும்போது விசுவாசிகள் என்று பொருள்படும். இந்த கன்னிகைகள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய வருகைக்கென்று காத்திருக்கிறவர்கள். இன்னொன்று நம்ம பார்க்கும்போது எண்ட் டைமுக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த எண்ட் டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த கன்னிகைகளாக இருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது கன்னிகைகள் என்றாலே அவர்கள் பரிசுத்தமானவர்கள். இந்த கன்னிகைகள் என்றாலே அவர்கள் தங்கள் சரீரத்தை யாரும் தொடாதபடி காத்து கொண்டவர்கள், பரிசுத்தமாக தங்களை காத்து கொண்டவர்கள் தான் கன்னிகைகள். வாழ்க்கையில் பாருங்க, ஒரு எய்ம், அவர்களுக்கு ஒரே ஒரு எய்ம் தான். என்னன்னா, மணவாளனை தீவட்டிகளோடு எதிர்கொண்டு போய் மணவாளனை சந்தித்து அவரோடு கூட கல்யாண வீட்டில் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. எய்ம், அவருடைய கோல். வாழ்க்கையில் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய எண்ணம்லாம் நாங்கள் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போகிறோம், மணவாளனை சந்திக்க வேண்டும், மணவாளனை சந்தித்து அதற்கு பின்பாக நாங்கள் அவரோடு கூட அந்த வீட்டுக்குள்ளாக, கல்யாண வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய எண்ணம். இன்னைக்கு பார்க்கும்போது எய்ம் இல்லாத அநேகர் நம்மை பார்க்குறோம். உலகத்தில் பார்க்குறீங்க, உங்களுடைய எய்ம் என்னன்னு கேட்கும்போது என்னன்னு தெரியல பிரதர் என்று சொல்லுவார்கள். விசுவாசிகளை கேட்கும்போது கூட அவங்க சொல்லுவாங்க, எய்ம் என்னன்னு தெரியலையே. ஆனால் ஒரு மனிதன், மனுஷி என்றாலே அவர்களுக்குள்ளாக எய்ம் இருக்கணும். ஹல்லேலூயா. எய்ம் இல்லாதவன் அவன் எதுலையுமே சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது, எதுலையுமே பிரயோஜனப்படவும் முடியாது. அதனால் ஒரு விசுவாசிக்கு ஒரு எய்ம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும், ஆண்டவருக்கென்று நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படி நினைக்கிறவன் தான் அவன் ஒரு விசுவாசி. நம்ம இங்கே பார்க்கும்போது எய்ம் உடையவர்கள் தான் அந்த கன்னிகைகள். அதை போல நாம கூட, நமக்கு அழைப்பு ஆண்டவர் என் டைம் என்று கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் வந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா.
இது மட்டும்தான் நம்முடைய அழைப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய எய்மாக இருக்க வேண்டும். உலகத்தில் நிறைய எய்ம்ஸ் உண்டு. எப்படி போகணும், அப்படி இருக்கணும், இதை பண்ணணும், வீடை கட்டணும், இன்னும் இதை செய்ய வேண்டும், இப்படி படிக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு எய்ம், என் டைமில் ஆண்டவருக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் கூப்பிடும் போது ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்க நம்ம பார்க்கிறோம், 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த 5 பேர் புத்தி உள்ளவங்க என்ன செய்தாங்களா? 4வது வசனத்தில் மத்தேயு 25:4 பார்க்கிறோம், புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், அவர்கள் தீவெட்டிகளை எடுத்துட்டு போறாங்க. அதுலேயும் ஆயில் இருக்குது. அந்த ஆயில் ரொம்ப குறைவான ஆயில் தான், கொஞ்ச நேரம் எரியிற ஒரு ஆயில். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, இவ்வளோதான், அவ்வளோ நேரத்துக்கு தான் எரியும். ஆனால் பாத்திரத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெயை வைத்துக்கொண்டு தீவெட்டியை அதிகமான நேரத்துக்கு எரிய செய்ய முடியும். அதற்காகவே அவர்கள் பாத்திரங்களில் எண்ணெயை எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கொண்டு போனாங்க. யாரு? புத்தியுள்ளவர்கள். ஹல்லேலூயா. புத்தியுள்ளவங்க மட்டும்தான் அதை செய்தார்கள். எல்லாரும் ஆயத்தமாறாங்க, எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் புத்தியுள்ளவர்கள் 5 பேர் தங்கள் பாத்திரத்தில் எக்ஸ்ட்ராவா ஆயில் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இருக்குது போதும் என்று நினைக்கவில்லை. அதை போல தான் நான் பார்க்கும் பொழுது, எண்ணெய் என்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் என்பது நம்ம இருக்க அபிஷேகம் போதாது, இருக்க அபிஷேகம் போதாது, இன்னும் நாம் அதற்குள்ளாக அதிகமாக நாம் நிரம்ப வேண்டும். இந்த பாத்திரத்தில் பாருங்க, ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு அநேக கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். வெறும் அபிஷேகம் மட்டும் எனக்கு போதும்னு நினைச்சோம்னா அது அப்படியே நிற்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அதிகமாக காத்திருக்க காத்திருக்க ஆண்டவர் அநேக கிருபைகளை நமக்குள்ளாக ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெய்ன்னு பார்க்கும்போது அது தேவன் கொடுக்கிற கிருபைகள், தேவன் கொடுக்கிற வரங்கள். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்க ஜெபிக்க மனுஷன்ட்ட நீங்கள் எதனாலையும் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஒன்றுமே வராது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் மட்டும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் பிளெஸ்ஸிங்ஸ், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் நம் மத்தியிலே ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பரலோகத்தின் கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருபைகளை சேர்க்க சேர்க்க நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எண்ணெய் இந்த ஆவிக்குரியவர்கள் இல்லாவிட்டால் புத்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த எண்ணெயை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலே, வேத வாசிப்பினாலே, தேவனுடைய சமூகத்திலே உண்மையாய் காத்திருப்பதினாலே, பரிசுத்தமான வாழ்க்கையினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்று பெற்று அநேக கிருபைகளை, பரலோகத்தின் பிளெஸ்ஸிங்ஸை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்து கொண்டே வருகிறார்கள். அதுதான் இந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் ஆகும். இங்கு பாருங்க, அவர்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்பதினாலே தங்களுடைய சரீரத்தை முழுவதும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்பதினாலே இப்படிப்பட்ட கிருபைகள் அவர்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. அநேக கிருபைகள், வரங்கள், வல்லமைகள் அவர்கள் இன்னைக்கு நம்ம மணவாளன் வந்தார்னா அதற்காக ஆயத்தம் உள்ளவர்களாக இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட
ஆண்டவர் எவ்வளோ கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதோடு கூட சாட்டிஸ்ஃபை ஆகி விடுகிறோம். இருக்கிறது போதும், இருக்கதோடு நாம் நிறைவு பெற்று விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க தான் கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இங்கே பார்க்குறோம், இந்த ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ், இவங்களை பாருங்க, புத்தி இல்லாத கன்னிகைகள். இவர்களும் மணவாளனை எதிர்கொண்டு போக காத்திருக்கிறவர்கள் தான். மணவாளனை எப்படியாக புத்தியுள்ள கன்னிகள் இருக்காங்களோ அதை போல இவர்களும் காத்திருக்கிறார்கள். பார்க்கும்போது இவர்கள் வெளியே ஆயத்தமாக தான் இருக்காங்க. வெளியே பார்க்கும்போது ஆயத்தம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். ரெண்டு பேரையும் பார்க்கும்போது, அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்க்கும்போது, இவர்களும் எங்கே போகிறாங்கன்னு யாரும் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மணவாளனை சந்திக்க போகிறோம், நாங்கள் அதற்காகவே ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் வெளியே அப்படி ஒரு ஆயத்தம் உள்ளவர்கள் போல அவர்கள் ட்ரெஸ் இருக்கு, கையில் தீவெட்டிகள் இருக்கு. ஏன்னா மணவாளனை சந்திக்கணும்னா அதுக்கேற்ற உடைகள் அவர்களுக்கு தேவை, அதற்கு அந்த தீவெட்டிகள் தேவை. எல்லாத்தையும் இவங்க வைத்திருக்கிறார்கள். அதற்கேற்றபடி ஒரு அலங்காரம் எல்லாத்தையும் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம கூட பாருங்க, மாதம் ஒரு மீட்டிங், அதில் ஆவியில் நிறைஞ்சா போதும். மாதம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை முகாம், அதில் ஒரு 3 நாள் அட்டன் பண்ணால் போதும். மற்ற நாட்களெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அதைத்தான் செய்தார்கள். வெளியெல்லாம் எதுக்கு பிரதர் நீங்கள் காத்திருக்கீங்கன்னா, என் டைம் காத்திருக்கேன் பிரதர், என் டைமுக்காக நான் ஓடணும் பிரதர், அப்படியாக நம்ம நினைக்கிறோம், அதற்காகவே இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா அதற்கேற்ற ஆயத்தங்களை நாம் செய்யவே இல்லை. இந்த அனாயிட்டிங் போதும். இந்த எல்லாத்துலேயுமே ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு அதில் கொஞ்சம் சோம்பேறித்தனம். உண்மைதான், நமக்கு ஒவ்வொரு நாளும் யோசிப்போம், ஜெபம் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் நேரம் வந்தவுடனே பாருங்க, அந்த இரவு வேளை வருது, உடனே ஐயோ டயர்டாக இருக்குது, தூங்கி விடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படியாக எல்லாத்துலேயும் சோம்பேறித்தனம். பிறகு அதனால நம்ம ஜெபிக்காதனால நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், நம்முடைய பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாமல் அது குறைந்து 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 போகிறது. பாத்திரத்தில் எண்ணெய் உள்ளவங்கள தான் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்றாங்க. நாம கூட கன்னிகைகள் தான், கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்தவர்கள், அவருக்காக வாழ்கிறவங்க, அவருக்காக இருக்கிறவங்க தான். ஆனா இந்த எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த பாத்திரத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. பாத்திரத்தில் நாம் ரிசோர்ஸஸை சேர்த்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாத்திரத்தில் எண்ணெய் அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் நாமோ அநேக வேளைகளில் இருக்குது நமக்குள்ளாக போதும். அதனால எய்ம் இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கை சில வேளைகள் அநேக வேளைகளில் வாழ்ந்து விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் வேலைக்காக ஓடுகிறோம், குடும்பத்துக்காக ஓடுகிறோம், ஒவ்வொருத்தரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு நம்ம ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்று ஒரு பெரிய அழைப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை குறித்து நம்ம ரொம்ப அதை பற்றி கேர் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு நாளைக்கும் அதனதன் பாடு வந்து கொண்டே இருக்குது. அதனால் என்னால் இந்த எண்ணெயை சேர்த்து கொண்டே இருக்க முடியல. ஆவியின் கிருபைகளை நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற முடியல, ஜெபிக்க முடியல. அதனால என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்குது.
ஆனால் வெளியே பார்க்கும்போது நம்ம அதே ட்ரெஸ், அதே போல கன்னிகைகளாக இருக்கிறோம். மணவாளன் தான். நீங்கள் யார்கிட்ட வேணான்னு கேட்டோம்னா, எதுக்கு பிரதர் வெயிட் பண்ண? நான் என் டைமுக்கு வெயிட் பண்ணுறேன் பிரதர். ஆண்டவர் என்ன இப்படிலாம் சொல்லியிருக்காரு, அதற்கெல்லாம் நான் பாத்திரவானா ஓடிக்கொண்டே இருக்கிறேன் சொல்லிக்கிடுதோம். இதே புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படியாக மணவாளனுக்காக அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அதை போலவே தான் இவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஆனா பாத்திரத்துல எண்ணெய் இல்லை, கிருபைகளை பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் உலகத்தின் காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தின் காரியங்களை நாம் யோசித்து பார்ப்பதில்லை. இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல விரும்புவது, நாம் பாத்திரத்தில் எண்ணெய் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. பாத்திரத்தில் எண்ணெய் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாரும் புத்தியுள்ள கன்னிகைகளாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்க பார்க்குறோம்? 5ஆம் வசனத்துல மணவாளன் வர தாமதித்த போது. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது. ஏனென்றால் பரலோகம்தான் தீர்மானிக்க வேண்டும் எப்பொழுது என் டைம் மாறி, எப்பொழுது எழுப்புதல் ஆரம்பிக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானிக்க வேண்டும். அது சில காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 13:12 பார்க்குறோம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இன்னைக்கு அப்படிதான் ஆகிவிட்டது. நெடுங்காலமாக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ காலங்கள் என்று தெரியவில்லை. எத்தனை சின்ன வயசுலேருந்து நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். வாலிப பருவத்திலேருந்து நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு இத்தனை வயசாயிட்டு, இனி எப்படி நான் செல்லுவேன்? இனி என் டைமுக்கு எப்படி போவேன்? இப்படித்தான் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணிட்டு. இனிமே அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா என் டைமுக்காக அநேக காரியங்களை விட்டவர்கள் பிறகு நாட்கள் செல்ல 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 அதையெல்லாம் மறுபடியும் உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டு ஓடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால இந்த மணவாளன் வர தாமதித்த போது, இந்த காத்திருத்தல் என்பது ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் நமக்கு மணவாளன் வருவது உறுதி. ஹல்லேலூயா. மணவாளன் வர்றது உறுதி, அது நடக்கின்ற காரியம். அது வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அது நடக்கின்ற ஒன்று. அதனால இந்த மணவாளனுக்காக காத்திருக்கும் நாம் அதில் முற்றிலுமாக ஈடுபட்டு காத்திருக்க வேண்டும். எப்படியாக புத்தியுள்ள கன்னிகைகள் பாத்திரத்திலே எண்ணெயோடு கூட காத்திருந்தார்களோ அதை போல நாமும் கூட காத்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கின பேர் அதிகம். மெதுவா கொஞ்சம் பேர் போனாங்க. கூட்டம் புதிதென்று சிலர் கூடினார். நாட்கள் சென்றதால் பலர் வாட்டம் அடைந்தார்கள். முதல்ல ஓடி வந்தார்கள். அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. வாக்குத்தத்தத்தெல்லாம் எண்ணி பார்த்தாங்க. வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் யோசித்தார்கள். கர்த்தர் என்னை இவ்வளவு பெரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா? நான் அவருக்கு இப்படிலாம் இருப்பேன். வாஞ்சையோடு ஆண்டவரை தேடினோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த வாஞ்சைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விட்டது. இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்யணும்? இன்றைக்கு நான் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய நாளிலே நான் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? இப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. நான் பார்க்கும் பொழுது
அநேகருக்கு அநேக கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார் இந்த என் டைமுக்காக. அதெல்லாம் நினைத்து பார்க்காதபடிக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணவங்க ஜெபத்தை விட்டுட்டாங்க. தரிசனம் பார்க்கிறவர்கள் தரிசனத்தை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்வார்னு தெரிகிற அளவுக்கு செபித்தவங்களோ அதை விட்டு விட்டார்கள். ஆனால் ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல அது கொஞ்சம் வாழ்க்கையில் இதைவிட முக்கியமானது என்று சில காரியங்கள் மனிதர்களுக்குள்ளாக நமக்குள்ளாக கடந்து வந்துட்டு, அதனால் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மணவாளன் வர தாமதித்த போது நம்ம இத்தனை வருடங்களாக எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருந்தோம், எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தோம், இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தோமே. ஆனால் இப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன? சற்று ஒவ்வொருவரும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அநேக உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளாக ஒட்டி கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நிறைய பேரை பார்க்கும்போது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாம் இருந்தவங்கெல்லாம் அந்த எய்மெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு இந்த உலகத்துக்காக ஓடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஜெபிக்கிற நேரம் குறைஞ்சி போச்சு. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில சோர்வுகள், சில வேலையில் பிரச்சனைகள், இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, உண்மைதான். ஆனால் அவற்றின் மத்தியிலும் இந்த கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகளைப் போல எண்ணமெல்லாம் இயேசுவை நோக்கி இருக்கிறதா? ஆயத்தம் உள்ளவர்களாக காத்திருக்கிறோமா? ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம காத்திருக்கிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளையிலே நம்மை பரிசுத்த ஆவியானவர் சொல்றது அதுதான். காத்திருக்கிறது கடினமானதான். ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் அநேக பேர் இந்த எழுப்புதலுக்காக காத்து கொண்டே கிடக்கிறாங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம முதல்ல இருந்த ஸ்டேஜ் என்ன? இந்த நாட்கள் செல்ல செல்ல எப்படி காத்திருக்கிறோம்? கொஞ்சம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மணவாளன் எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. மணவாளன் எப்போ வருவார் யாருக்குமே தெரியாது. எவ்வளோ காலம் ஆகும் தெரியாது. வரும் வேளை எப்போ, அதிகாலையோ, நள்ளிரவா, பகலா, சாயங்காலமா, ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் மணவாளனுக்கு மட்டும்தான் தெரியும் எப்போ புறப்பட போகிறான்னு சொல்லி. அதனால் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம பார்க்கும்போது ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு ஏஜ் ஆனோடனே பாருங்கள், ரெஸ்ட் எடுக்கணும். சோம்பேறித்தனங்கள் நமக்குள்ளாக கடந்து வருகின்றன. அவை எல்லாவற்றையும் நாம் ஒழித்துவிட்டு நம்ம பரலோகத்தில் கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு நேராக நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். உலகத்தில் மனுஷனுக்காக நீங்கள் ஓடலாம், பிள்ளைகளுக்காக ஓடலாம், பெற்றோருக்காக ஓடலாம். அவைகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இருக்கிறது உலகத்தில் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஆனால் இயேசுவுக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஓட்டத்துக்கும், ஒவ்வொரு அடிக்கும் நிச்சயமாகவே பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவருக்காக நீங்கள் ஓடுகின்ற ஒவ்வொரு ஓட்டத்துக்கும் நிச்சயமாகவே பலன் உண்டு. பரலோகத்தின் கணக்குகளில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவருக்காக நாம் ஓட வேண்டும், ஓட வேண்டும். அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், முழங்கால் போடணும், ஜெபிக்கணும். எண்ணெயை பாத்திரத்திலே நிரப்பிக்கொண்டே இருக்கணும். எண்ணெய் என்றாலே அபிஷேகம் தான். அபிஷேகத்தின் அளவு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் மணவாளன் எப்போது வரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ட்ரெஸ், அதாவது பரிசுத்த அலங்காரம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். பரிசுத்த அலங்காரம்
அதுதான் கர்த்தருக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. பரிசுத்தமாக இருந்த பிள்ளைகள் பரிசுத்த குலைச்சலாக அநேக வேளைகளில் மாறிப்போவதை நம்ம காண முடிகிறது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், பரிசுத்தமாக தங்களை அர்ப்பணித்து தங்களை சரீரத்தை மிகவும் பரிசுத்தமாக காத்து கொண்டவர்கள் வாழ்க்கையில கூட சில பின்மாற்றங்கள் உண்டு. ஆனா இந்த கன்னிகைகள் என்றாலே கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஹல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டும் நான் என்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. எவ்வளோ டெம்டேஷன்ஸ் வரலாம் அந்த உலகம். ஏன்னா பிசாசினாலே நிறைந்திருக்கிறது, பொல்லாங்கனாலே இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. நிறைய இழுப்புகள். ஏனென்றால் அவன் மற்றவர்களை கண்டுகொள்ளவே மாட்டான். பிசாசு அவன் ஆட்களை கண்டுகொள்ள, ஏன்னா நிச்சயமாக நம்ம இடத்துக்கு தான் வருவோம், நம்ம ஹெல்லுக்கு போகிறோம், அங்கே தான் வரப்போகிறான். ஆனால் விசுவாசிகளை, விசேஷமாக ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்களை அவன் தொடுவதற்கு, கீழே தள்ளுவதற்கு எல்லா இடத்துலையும் வாஞ்சி உள்ளவனாக கண்ணிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதனால் இந்த கன்னிகைகள் என்பவர்கள் தங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொண்டே இரு. மணவாளன் வரும்போது இந்த கன்னிகைகள் தான் முன்னால் புறப்பட்டு செல்ல வேண்டும். அதனால் எப்பொழுதும் தங்களுடைய சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். இன்னொன்று நம்ம பார்க்கும்போது எப்பொழுதும் எவர் ரெடியாக இருக்கணும். இப்பொழுது மணவாளன் வராரா, இப்போ ரெடி. இரவு ரெடியா, ரெடி இல்லை. நான் 2 days நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நான் 2 நாள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். இல்லை இல்லை பிரதர், சில சொல்லுவாங்க இதெல்லாம் நான் முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வாரேன். ஆண்டவர் என்றைக்கு வருகிறார், என்றைக்கு மணவாளன் வருகிறார், அப்படி நம்ம பார்க்கும்போது எதிலேயும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே நம்ம பார்க்குறோம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். முதல்ல என்ன வருது, எல்லாரும் ஆயத்தமா இருக்காங்க. இந்த 5 கன்னிகைகள் மட்டும் புத்தி உள்ளவர்கள், அவர்கள் பாத்திரத்தில் எண்ணெய் வச்சிருக்காங்க. புத்தி இல்லாதவர்கள் அதை எடுத்துக்கிட்டு வரல. ஆனால் எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. 10 பேருமே ஒரே இடத்துல. அவங்களுடைய எண்ணமெல்லாம் மணவாளன் எப்போ வருவார், அதற்காகவே அவர்கள் காத்திருக்கிறார்கள், காத்து கொண்டே இருக்காங்க. அப்போ பாருங்க, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். முதல்ல நித்திரை மயக்கம், உட்கார்ந்துக்கிட்டே இருக்காங்க, மணவாளனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அறியாம ஒரு மயக்கம், நித்திரை மயக்கம் வருது. பிறகு நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் தூங்கியும் விட்டாங்க. பாருங்க, இன்றைக்கும் நான் சமீபத்தில் புத்தகங்களில் வாசித்து பார்க்கும்போது இன்றும் கலிலேயாவில் உள்ள ஆண்டவருக்கு நடந்த சம்பவங்களை தான் சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் கலிலேயாவில் உள்ள கிராமங்களில் உள்ள மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இப்படித்தான் இன்றைக்கும் கல்யாணம், திருமணம் நடக்குதான். அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த கன்னிகைகள் அவர்கள் ஆயத்தத்தோடு எப்பவும் காத்து கொண்டே இருக்கணுமா. தீவட்டிகளுக்கு ஆயிலெல்லாம் வைத்து ரெடியாக காத்திருக்கணுமா. பாருங்க, இந்த காத்திருக்கவங்க என்ன பண்ணுவாங்களாம், எப்பொழுதும் நல்ல ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா மணவாளன் வராருன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவங்க மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகணும், இதுதான் கொஞ்ச நேரத்தில். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு நிமிஷத்தையும் கூட கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். காலை கடன்லாம் போகணுன்னு வச்சுடுங்களேன், ஒருவேளை அந்த நேரத்தில் மணவாளன் வந்துட்டா அதுக்காக அவர்கள்
வேகமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார்களாம். அவருடைய எண்ணம் எல்லாம் மணவாளன் எப்போ வராரு, அவரை சந்திக்க நான் புறப்பட வேண்டும். அதனால சாப்பிடும் போது வச்சுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க, வேகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா மணவாளன் அந்த நேரத்தில் வந்துட்டா நாங்கள் கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுப்பாங்க, அப்போ நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்படியாக அவருடைய வாழ்க்கை அந்த காத்திருக்கும் நேரம் முழுவதும் அவருடைய எண்ணமெல்லாம் இந்த மணவாளனை சந்திக்க வேண்டும், மணவாளனை சந்திக்க வேண்டும். அதனால எப்பொழுதும் ரெடியாக இருப்பாங்களாம். அவர்களை குறித்து பார்க்கும்போது பகல்லாம் ஒரு நாளும் தூங்க மாட்டாங்களாம். அவர்கள் பகல்லாம் தூங்காம சோம்பேறி இல்லாம அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். அதே போல பாருங்க, அந்த கிராமங்களில் எப்படியா, அதாவது இன்றைக்கு வராருன்னு தெரியாதான், நாளைக்கு வராருன்னு தெரியாதான், 2 வாரம் கூட அப்படியே உட்காந்துருப்பாங்களா. இந்த கன்னிகைகள் ரெடியாக உட்காந்துருக்காங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி காலையிலே ரெடியாக உட்காந்துருப்பாங்களாம். ஏன்னா எப்போ வரான்னு தெரியாது, நேரமும் தெரியாது, இன்றைக்கு வராரோ நாளைக்கு வராரோ 2 வாரம் கூட ஆகுமா. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி காத்து கொண்டே இருப்பாங்களாம். அவங்களுடைய கண்களெல்லாம் அந்த மணவாளனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மணவாளன் எப்போ வராரு அதுக்கு வெயிட் பண்ணுமா. காதுகளெல்லாம் இதோ மணவாளன் வருகிறார்னு சொல்றதுக்காக, அந்த சத்தத்துக்காக காத்து கொண்டே இருக்குமா. அதனால எவர் ரெடி, அதற்கென்றே அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக காத்து கொண்டே இருப்பாங்க. 2 வாரம் ஆனாலும் வெயிட் பண்ணி காத்து கொண்டே இருக்காங்களாம். இரவு வேளை கூட ட்ரெஸ் பண்ணி ரெடியாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதான் ஆச்சரியம். இரவு வேளை கூட அதே ட்ரெஸ்ஸில் ஆயத்தம் உள்ளவர்களாக காத்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த நேரம் மணவாளன் வராரா தெரியாதான். அதனால் மணவாளன் வரும்போது பாருங்களேன், கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர்லேருந்து 60 பேர் வரைக்கும் மணவாளனுக்கு பின்பாக செல்வார்களாம். மணவாளன் என்ன பண்ணுவாராம், அந்த தேசத்தில் மணவாளன் தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து வச்சிருப்பாராம். ஒரு வாரத்துக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, தன்னுடைய உறவினர்கள், இன்னும் தன்னை எதிர்கொண்டு அழைக்க வந்த இந்த கன்னிகைகளை போன்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து வச்சிருப்பாங்களாம். இந்த திருமண விருந்துல கலந்து கொள்ளணும்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா. அதனால தான் ஆண்டவர் கூட சொல்றாங்க, மத்தேயு 9:15 ஜீசஸ் சொல்றாங்க, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா. அவ்வளவு சந்தோஷம். மணவாளனுக்கு சந்தோஷம், மணவாட்டிக்கு சந்தோஷம், இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷம். அதை போல நான் பார்க்கும் பொழுது அந்த உறவினர்களுக்கு சந்தோஷம். இவங்கெல்லாம் சந்தோஷமா அங்க போயிடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள புக வேண்டும், அந்த நேரத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். பாருங்க, இதை குறித்து நான் பார்க்கும்போது அங்க த ஷோஃபார், அதாவது ஆடுகளின் கொம்புகள், எக்காலம் இருக்கும். இந்த கொம்பு எக்காலம் என்று சொல்லுவார்கள். இந்த கொம்பு எக்காலம் என்ன செய்யுமா, இதைத்தான் ப்ளோ பண்ணுவாங்களாம். இந்த கொம்பு எக்காலத்தை தான் ப்ளோ பண்ணுவாங்களாம். இட் வாஸ் ப்ளோன் டு அனௌன்ஸ் த க்ரூம்ஸ் அரைவல் அண்ட் சிக்னல் த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரொசஷன். அதாவது கொம்பு எக்காலத்தை தான் முதல்ல எடுத்துட்டு வந்து பெரும் தொனியாக அவர்கள் ஒலிக்க பண்ணுவாங்களாம். இந்த கொம்பு எக்கால சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்களா. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மணவாளன் வருகிறார். இது முதல்ல உள்ளது. அதுக்கு பிறகு 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா.
நம்ம முதல்ல என்ன செய்றாங்க, இந்த கொம்பு எக்காலத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஊதிக்கிட்டே ஒருத்தன் போகிறான், பின்னால் ஒருத்தர் வராரு. அவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாரு. என்ன சொல்கிறாரு? இதோ மணவாளன் வருகிறார், ஆயத்தம் உள்ளவங்கெல்லாம் புறப்பட்டு ஓடிவாங்க, அவரை எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், அவரை எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். பெரிய சத்தம் அங்கு வருகிறது. இந்த சத்தம் வந்தோடனே பாருங்க, கன்னிகைகள்லாம் எழும்புறாங்க. அப்பா, இவ்வளவு நாள் காத்திருந்த வாழ்க்கைக்கு இப்போ ஒரு முடிவு வந்துட்டு. இரவெல்லாம் காத்திருந்தோம், பகல்லாம் காத்திருந்தோம், தூங்காம காத்திருந்தோம், இன்னும் சரியா கூட சாப்பிடல, இப்படியாக காத்திருந்தோம். இப்போ கர்த்தர் வருகிறார், இப்பொழுது மணவாளன் வருகிறார். இதற்காக ஆயத்தப்பட வேண்டும். என்ன ஆயத்தம்? இதுவரைக்கும் ஆயத்தமா இருக்காங்க. ஆனா என்ன பண்ணுவாங்களாம், அந்த நேரத்தில் இந்த தீவட்டியெல்லாம் அவர்கள் ட்ரிப் பண்ணுவாங்களாம். மேலே நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் அந்த விளக்கு, பழைய காலத்தில் உள்ள விளக்குகளை கொளுத்துக்கு முன்னால் அதை ட்ரிம் பண்ணுவாங்க. கத்தரிக்கோலை வச்சு ஒரு வெட்டுவாங்க. புதிய ஒரு திரி அப்படியே மேலே எழும்பி நிற்கும் பாருங்க. அதை போல இவர்கள் எல்லா அந்த தீவெட்டிகளில் மேலே உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அவங்க ட்ரிம் பண்ணுறாங்க. எடுத்துட்டு எண்ணெல்லாம் இருக்குதா எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க. பாருங்க, அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அதை பற்ற வச்சு பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் பாருங்க, 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. பாருங்க, எவ்வளோ காலங்கள் டைம் இருந்தது, எத்தனையோ நாட்கள் வெயிட் பண்ணுறதுக்கு நேரம் இருந்தது, எத்தனையோ காலங்களை அதை பொருத்தி பார்த்துருக்கலாம். உண்மையிலே எண்ணெய் இருக்கா அதெல்லாம் திறந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த 5 கன்னிகளும் ஓடி வராங்க. யார்கிட்ட? புத்தி உள்ள கன்னிகிட்ட ஓடி வராங்க. நீங்களாம் பாருங்க அக்கா, நீங்களாம் பாருங்க, நீங்களாம் பாத்திரத்தில் எண்ணெய் வச்சிருக்கீங்க. இப்போ நான் எல்லாத்தையும் எங்க தீவெட்டியெல்லாம் பார்க்குறோம், நாங்க பொருத்தி எல்லாத்தையும் வைக்கிறோமே, அது தீயெல்லாம் அணைஞ்சு போதே, நாங்க என்ன பண்ணுவோம் இப்போ? ஏனென்றால் வந்தது அவர் நடு இரவு வேளை, நடு இரவில், நடு ராத்திரியில் தான் அவர் வராரு. அப்போ இவங்க சொல்றாங்க, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி, உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. இந்த ட்ரிம் பண்ண பிறகு தீவட்டியை எரிக்கும் போது தான் தெரியுது, ஐயையோ பாத்திரம் கொண்டு போய் வரல, முதல்ல இருந்து இருக்க தீவட்டி எண்ணெயும் குறைஞ்சுதான் இருக்குது. இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? அதனால இப்போ நமக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் அநேக காலங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய தருணங்களை நமக்கு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த பாத்திரத்தில் எண்ணெயை நிறையா பெருக்கிக் கொள்வதற்காக, பரலோகத்தின் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அதை ஒரு தருணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னைக்கு நடக்க போதோன்னு நினைக்காம ஒவ்வொரு நாளும் அதற்கென்று நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய பாத்திரத்தில் எண்ணெய் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும், பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதிலேயும் ஆவியிலே நிரம்புவதிலேயும் இந்த கிருபைகளெல்லாம் நமக்குள்ளாக கடந்து வருகின்றன. ஆனால் எவ்வளவு நாட்கள் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு 5 பேருக்கும் கொடுத்தாங்க.
எவ்வளோ காலங்கள் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க, தீவெட்டிகளை கையில வச்சிருக்காங்க. ஆனா அதுல எண்ணெய் குறைந்து போவதை அவர்கள் அறியவே இல்லை. பொருத்தும் போதுதான் தெரியுது, ஐயோ எண்ணெய் இல்லாம போயிட்ட. நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம, நம்முடைய ஆவியின் தன்மை, ஆவிக்குரிய நிலை கீழே இறங்கி இறங்கி போச்சுதுன்னா, ஒரு நாள் இந்த புத்தி இல்லாத கன்னிகளை போல நாமும் மாறி போய் விடுவோம். இன்னைக்கு நம்மிடத்திலும் வந்திருக்கோம், அநேகம் பேரும் அப்படித்தான் இருக்கீங்க. அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதனால சற்று ஆண்டவர் கொடுக்கிற இந்த கிருபையின் நாட்கள், ஏன்னா பாருங்க, ஒருவேளை 10 நாள் கழிச்சு அந்த மணவாளன் வந்தாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அவங்கெல்லாம் நல்லா முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம், என்ன இருக்குதா அந்த தீவெட்டிகளை பார்த்துருக்கலாம், இப்படியாக ஆராய்ந்து பார்த்துருக்கலாம். இல்லாவிட்டால் பாத்திரத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், எங்களுக்குள்ளாகவும் எண்ணெய் இருக்குது. ஏன்னா 5 பேர் அழகாக கொண்டு வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து கேட்டுட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தில் எண்ணெயை தூக்கிட்டு வரீங்களா, எப்படி எவ்வளோ இருக்குது என்ன ஏது, நானும் அதுக்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும், உள்ளவளாக இருக்கணும். நமக்குள்ளாகவும் ஒரு வாஞ்சை வேணும். இந்த எண்ணெய் ஏன்னா பக்கத்திலே தான் அவங்களும் இருக்காங்க, ஒவ்வொரு நேரமும் இந்த எண்ணெயெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரம் இருக்குது, பாத்திரம்லாம் எண்ணெய் நிரம்பி வழியுது. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதை கொடுக்கப்பட்ட தருணங்களிலே, வெயிட் பண்ணும் நாட்களிலே, ஆண்டவரே எனக்குள்ளாக இந்த எண்ணெயை ஊற்றும், கிருபையை ஊற்றும், எல்லாம் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நம்ம அநேகர் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் கிருபையின் நாட்கள் இன்னும் ஆயத்தப்படணும், இன்னும் ஆயத்தப்படணும். அதற்காகவே நமக்கு கொடுக்கிறார். இந்த புத்தியுள்ளோர் தேவனோடு உள்ள உறவை வளர்த்து கொண்டே இருக்கிறாங்க. காத்திருக்கும் நாட்களில் கிருபை பெருகி கொண்டே இருக்குது. புத்தியுள்ள கன்னிகளுக்கு கிருபைகள் பெருகி கொண்டே இருக்குது. நம்மிலும் ஒரு சிலர் நம்ம கிருபைகளை பெற்றவர்களாக இருக்கிறோம். பழைய அந்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை காட்டிலும் இப்பொழுது அதிகமான கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை போல அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தரோடு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Am I right with the Lord? நம்ம நினைப்போம் நான் கர்த்தரோட சூப்பராக இருக்கிறேன்னு. ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருந்தாரா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன நம்முடைய ஆண்டவரை போல நேசிக்கும், நம்மோடு கூட உறவாடும், நம்மை பலப்படுத்தும், நமக்கு கிருபைகளை பாராட்டும் ஒரு ஆண்டவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் அவர் வாஞ்சையோடு இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கிருபைகளை தக்க வைத்து இருக்கிறோமா? இன்றைக்கு என் டைம் வந்துன்னா நம்ம பறக்க முடியுமா? இன்றைக்கு என் டைம் வந்துன்னா அந்த கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த புத்தி இல்லாதவனை பாருங்க, புத்தி இல்லாதவர்களை பாருங்க. அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அநேக வேளைகளில் தங்களை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஒழுங்காக தங்களை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக கிருபைகளை பெற்றிருப்பாங்க. அவங்க தங்களுக்கு ஆயிலை சேர்த்து 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 வைத்திருக்கலாம். ஆனால் தங்களை பார்க்கல, மற்றவங்களை பார்த்து மற்றவங்க என்ன நடக்கு, அங்கே எப்படி இருக்கு, இங்கே எதோ இருக்கு, இவன் மோசம் அவன் மோசம், இதையெல்லாம் பற்றி அநேக வேளைகளில் குறை சொல்லிகிட்டே இருக்கவங்க ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. மற்றவனை பார்க்காத, கர்த்தரை மட்டும் பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் தான், அவர் தான் பூரணம் உள்ளவர். அவரை மட்டும் பார்த்துட்டு ஓடணும்னா நிச்சயமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணலாம்.
ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனை பாருங்க, பக்கத்தில் உள்ளவனை பார்க்கவே மாட்டான். அவன் யாரை மட்டும் பார்ப்பான்? தன்னுடைய ட்ராக்கை பார்ப்பான், தன்னுடைய ஓட்டம் பார்ப்பான். ஒவ்வொரு நாளும் காலைலே ஓடுவான், எங்கே கிரவுண்டில் கிடப்பான். ஒவ்வொரு நாளும் மற்றவன் வரானா, அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா, இவன் பண்ணலையா, எதையுமே கவனிக்க மாட்டான். நான் ஃபஸ்ட்டு வரணும். அவனுடைய நிறைய பேர் நீங்கள் காலையிலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நிறைய பேர் காலையிலே அதற்கென்று ஆயத்தம் உள்ளவர்களாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவன் தான் கடைசியில் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கப்பை தூக்கிட்டு நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நாள் கடைசி நாள் வந்துட்டு நான் ஓடுறேன்னா ஒரு நாளும் அச்சீவ் பண்ணவே முடியாது. அவன் காலையிலே வந்து கிடப்பான். அநேகரை நான் பார்த்துருக்குறேன், ஈவினிங்கும் எல்லாரும் ஊரை சுத்தெல்லாம் போவான், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நாளும் அப்படி இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. யூனிவர்சிட்டியில் வாங்குறவன், இப்படியாக ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் எடுக்கிறவன் எங்கேயுமே சுத்த போக மாட்டாங்க. அவருடைய எண்ணமெல்லாம் இதில் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு, அடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அவங்களுடைய எண்ணமெல்லாம் அதில் கூடிக்கொண்டே இருக்கும். அதை போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு நாளில் போய் நின்று நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாது. இது கன்னியஸ் ஒன்றாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கன்னியஸ் ஒன்றாக இல்லைன்னா நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. எல்லா நாளும் கஷ்டப்பட்டதுக்குள்ளான பலனை ஒரு நாள் அவன் அனுபவிப்பான். பாருங்க, எல்லா நாளும் ஓடுவான், எல்லா நாளும் காலைல 6 மணிக்கெல்லாம் வந்து கிடப்பான். அப்படிப்பட்டவன் தான் கப்பை தூக்கிட்டு நிற்பான், எல்லாரும் கைதட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதை போலவே நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவர் காத்திருப்பதிலும் ஆவியில் நிரம்புவதிலும் காத்திருக்கும் போது ஆண்டவர் மணவாளன் வரும் பொழுது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் புறப்பட்டு அவரை எதிர்கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிருபைகளை நம்ம ஒருத்தன்ட்ட போய் கடன் வாங்கவே முடியாது. கடன் வாங்கவே முடியாது. ஏன்னா ஒருவன் தேவனோடு உள்ள உறவை, அபிஷேகத்தை கடன், அக்கா கொஞ்சம் கடன் தாங்கக்கா, அந்த நேரத்துக்கு மட்டும் கேட்கவே முடியாது. அவனுக்கு அரிக்கப்பட்ட கிருபை அவன் முழங்கால நிற்கிறதுல, அவன் ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெறுவது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் நேரத்தில், பரிசுத்தமான வாழ்க்கையில். இதை போய் எக்கா எனக்கு கொஞ்சம் எண்ணெயை தாங்க, கடன் கொடுங்க, கேட்கவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் அவரவர்களுக்கு பிரத்யேகமானது. அதை இன்னொருத்தர் கடனில் வாங்கவே முடியாது. அப்படித்தான் இவங்க கேட்குறாங்க, கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் எங்களுடைய இந்த உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டிகள்லாம் அணைந்து போகிறதே. அப்படிதான் அந்த நேரத்தை அவர்கள் கெஞ்சுறாங்க. அதே போல் பாருங்க, எக்ஸாம் இருக்கும், அநேகரை பார்த்துருக்கேன், எக்ஸாம் இருக்கும். ஆனால் படிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருவான், முதல் நாள்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு என்ன நடத்துனாங்க அதை படிப்பான், அடுத்த நாள் என்ன நடத்துனாங்க அதை படிப்பாங்க. இப்படியாக எக்ஸாமுக்கு ஆயத்தம் முதல்ல இருந்தே ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் படிக்கிறவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். கடைசி நாள் ஒரு 10 நாளைக்கு மேலே ஸ்டடி லீவில் படிப்பாங்க சிலர், 3 நாளைக்கு முன்னே படிப்பான், எப்படியாவது பாஸ் ஆகணும். ஆனால் அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிடுவான், நான் படித்தேன் பிரதர், ஆனால் சரியாக வரல, கொஸ்டின்லாம் அப்படியே அவுட் ஆஃப் போர்ஷனில் கொடுத்துட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவான். அதை போலவே நாம் கூட ஆண்டவர் அந்த நேரத்தில் குறை சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த நேரத்தை ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்படுத்து. அநேக பேச்சுகள் இருக்கும், ஃபோனை பிடிச்சா பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஆனால்
அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம யார்கிட்ட ஃபோன் பண்ணுறோமோ அவர்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போவதில்லை. ஏன்னா மனுஷன் என்னைக்கும் மாறுவான், மனுஷி மாறிடுவான். ஆனால் தேவனுக்காக காத்திருப்பதே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் புது பலன் அடைவார்கள். அதுதான் அவங்க புது பலன் கிடைக்குமா. ஏனென்றால் யாருக்கு காத்திருக்காங்க? கர்த்தருக்கு காத்து கிடக்காங்க. அதனால நாமும் கூட பல நாட்கள் முயற்சி எடுக்கலாம், ஆனால் சில நாட்கள் சோர்ந்து போகலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புவது, ஆண்டவருக்கென்று நாம் நேரத்தை செலவழிக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக போய்கொண்டே இருப்போம். அதனால் நாம் அநேகருக்கு பாருங்கள், என் டைம் என்றைக்கோ வருது. இது வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, மெடிடேட் பண்ணுவாங்க. ஆனால் என்றைக்கோ வரப்போகுது, அதுக்கு ஏன் போட்டு அவசரப்படுவானே. அது வரைக்கும் நம்ம டிவியை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி அநேகர் கம்ப்யூட்டரை பார்க்குறாங்க, செல்லை பார்க்குறாங்க. இப்படியாக நேரம் போக்குவது, மற்றவர்களோடு நேரத்தை செலவழிப்பது, பேசுவது, ஃபோன் பண்ணி 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 யார்ட்டையாவது ஒருத்தட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். இப்படியாக நல்ல கிருபை பெற்றோர்களும் கூட நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதனால் கேம்ஸ் விளையாடுறாங்க சிலர், பைபிள் வாசிக்கிறதே இல்லை. இப்படியாக நாட்களெல்லாம் வேஸ்ட், நாட்களெல்லாம் வேஸ்ட். நேரத்தை நாம் கணக்கு ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் இவ்வளோ நேரம் கொடுத்தனே, நீ என்ன பண்ண? இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். என்னன்னா, ஒரு டெவில்ஸ், அதாவது 3 பிசாசுகள், இவங்க இப்போ தான் பூலோகத்துக்கு அனுப்பப்பட போகிறாங்க. வேடிக்கை கதை தான். 3 பேரையும் அப்பண்டிஸ், அவங்க பிசாசுகளை அனுப்புறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க பூமிக்கு போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணும், ஏது பண்ணும், இப்படியாக யோசித்து கொண்டே இருக்கிறான். கடைசியில் இந்த பிசாசுகளின் தலைவனுக்கு, லூசிஃபருக்கு, அவங்க முன்னால், அவன் முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க இந்த 3 பேரையும். அப்போ முதல் பிசாசுட்ட அவன் கேட்குறான், நீங்கள் சரி, நீ பூலோகத்துக்கு போகிற, எல்லாரையும் எப்படியாவது நல்ல வழியிலிருந்து தீய வழிக்குள்ளாக அவர்களை கொண்டு வரணும், அவங்கள சோதிக்கணும். அவங்க சோதிச்சு அவங்க ஆண்டவருடைய வழியில் இல்லாமல் நிற்காம அழிச்சு போடணும், அவங்க எழும்பக்கூடாது. இப்படியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஜனங்களை? அப்போ முதல்ல உள்ளவன் சொன்னா, there is no God, கடவுள் இல்லைன்னு நாம் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன். கடவுள் இல்லைன்னு நான் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன். உடனே அவன் பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு நினைச்சான். ஆனால் பிசாசு சொன்னா, எப்பா கடவுள் இருக்காருன்னு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும்ப்பா, நீ அவங்கள போய் நீ பரிபூர்ணமாக ஏமாற்ற முடியாது. சரி, ரெண்டாவது என்னது? அவன் சொன்னான், அவன் பெரிய இதை கண்டுபிடிச்ச மாதிரி, there is no hell, நரகமே இல்லை. நான் பிரச்சாரம் பண்ணுவேன், எல்லாத்திட்டையும் சொல்லுவேன், போய் சொல்லுவேன், நரகம் இல்லைனால என்ன பாவம் வேணாலும் நீ செய்யலாம். அப்போ அதுக்கும் அவன் சொன்னான், நரகம் இருக்குன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க, அவ்வளோ ஈஸியாக அவங்கள கொண்டு வர முடியாது. அப்போது எப்படி அநேகரை நீ விழத்தள்ளுவ? 3வது ஆளை அவன் கேட்குறான். அப்போ அவன் சொன்னான், ஐ வில் டெல் மென் there is no hurry, எதுலையும் நீ அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை என்று எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுவேன். எதுனாலும் நான் அவசரமா
நான் நாளைக்கு இது ஆயத்தமாக இருக்கணும். அப்போ அவன் அப்படி தேவையில்லை. எதுலேயும் அவசரமே படாதீங்க, உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு எல்லாம் செய்யலாம், இப்படி என்று எல்லாத்துட்டையும் நான் போய் சொல்லுவேன். எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், அவசரப்படாதீங்க. தெர் இஸ் நோ ஹரி. அப்போ அவன் சொல்கிறான், நீ போப்பா, நீ தான் ஆயிரங்களை அழித்து போட போகிறாய், அதனால நீ போய் எதுலையும் அவசரம் காமிக்க வேண்டாம், எதுவுமே அவசரம் கிடையாதுன்னு சொல்லு. சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நாமும் கூட அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். எதுலையும் பிசாசு நம்மகிட்ட சொல்லுவான், ஏப்பா இன்னைக்கு ஒரு நாள் நீ கொஞ்சம் நல்லா தூங்கிரு, நாளைக்கு போய் ஜெபம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப டயர்டாக வந்திருக்கல்ல, கொஞ்சம் படுத்துக்க. பைபிளையா அது நாளைக்கு வாசிக்கலாம். இப்படியாக நாளை 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 என்று நேரம் எல்லாம் கடந்து சென்று விடும். அதனால நாம் இன்றைக்கும் எல்லாவற்றிலும் அந்தந்த வேலையை அந்தந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா, ஆவியில் நிரம்பணுமா, எல்லாவற்றையும் நாம் எல்லாவற்றையும் முடிக்கும்படி ஆசை உள்ளவர்களாக, வாஞ்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா பிசாசின் சதிதான் there is no hurry. எதுலையும் அவசரப்படாத, எதுலையும் அவசரப்படாத, நாளைக்கு பார்த்துக்கலாம். படிக்க வேண்டிய கூட சொல்லுவான், இன்னைக்கு படிக்காப்பா, இன்னைக்கு படுத்துக்க, இன்னைக்கு இந்த இடத்துக்கு போ, அங்கே போ, இங்கே வா, இது என்னைக்கோ என் டைம் வரப்போகுது, அதுக்கு போய் தினம் இப்படியா செய்யணும். இல்லை பிரியமானவர்களே, இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள், இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள். அதனால அங்க பாருங்க, மணவாளன் வந்துட்டாருன்னு வந்து கொண்டு இருக்கிறார், சத்தம் கேக்குது. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க, திரியை பொருத்தி வச்சு, தீவெட்டியை பொருத்தி வச்சு எண்ணெய் இல்லைன்னு கண்டுபிடிக்காங்க. எண்ணெய் இல்லைன்னு அப்போதான் கண்டுபிடிக்காங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் எண்ணெய் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பாத்திரத்தில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது பொங்கி 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 வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருக்கிற அனுபவம் எனக்கு காணாது. இதற்கு மேலே நான் கிருபைகள் மேல் கிருபை பெறுவேன். இதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அதனால் நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இவ்வளவு நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த நாட்கள்லாம் ஆயத்தம் உள்ளவனா நான் இல்லாமல் போயிட்டேன், ஆயத்தம் உள்ளவளா நான் இல்லாமல் போயிட்டேன், எவ்வளோ உலகத்தின் காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்கேன், உம்மை நான் வாஞ்சிக்காது, உம்மேல் ஆசை கொள்ளாது உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து போய்விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். நம்ம சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே பார்க்குறோம், 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், புத்தியுள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரவத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். நடு இரவு நினைக்காத வேளையில் மணவாளன் வராரு. நடு இரவிலே வருகிறார். நாம கூட என் டைம்ல ஆண்டவர் எப்போ வரான்னு தெரியாது. அந்த நேரத்தில் நம்மை ஆசை உள்ளவர்களாக, வாஞ்சி உள்ளவர்களாக, ஆவல் உள்ளவர்களாக, ரெடியாக, எல்லாவற்றையும் நமக்கும் தீவெட்டிலே எண்ணெய், பாத்திரத்திலும் எண்ணெய் உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது 5 புத்தியுள்ள கன்னிகைகள் சொன்னாங்க, எப்பா உனக்கு கொடுத்தா எனக்கு இருக்காது, 2 பேருக்கும் போதாமல் நாங்களும் போக முடியாது, நீயும் போக முடியாது. அதனால் அவ சொல்கிறா, நீங்கள் போங்கப்பா, போய் எங்கே விற்கிறாங்களோ அங்கே வாங்கிக்க,
நடு இரவில் என்ன கடை இருக்கும்? அதுவும் இருக்காது. அந்த நேரம் ஸ்தம்பித்து நின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ஸ்தம்பிப்பு வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எப்பவும் ஆயத்த உள்ளவளாக இருக்கும்போது இந்த ஸ்தம்பிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வராது. எப்படியாவது நம்ம போயிடுவோம், என்னை அழைச்சாரு நம்ம ஓடிடலான்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் ஆயத்தம் உள்ளவர்களை மட்டும்தான் பறந்து போக முடியும். ஆயத்தம் உள்ளவர்கள் தான் என் டைமில் போய் நிற்க முடியும். ஏனென்றால் நம்ம இங்கே கூலாக ஒன்றுமே இல்லாமல் ஃபயரே இல்லாமல் இருந்தோம்னா அந்த நாட்களிலே பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் மாறி போவோம். அதனால் இங்கு நம்ம பார்க்குறோம், புத்தியுள்ளவர்கள் அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக ரெடியாக இருக்காங்க. தீவட்டியும் வச்சுட்டாங்க, பக்கத்தில் பாத்திரத்தில் ஆயிலும் வச்சுருக்காங்க. அவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. மணவாளன் வந்ததை குறித்து கவலைப்படலை. வேதத்தில் பார்க்குறோம் 10ஆம் வசனத்தில், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாக இருந்தவங்க மட்டும்தான் பிரவேசித்தார்கள். அது மட்டுமல்ல, நான் அந்த இஸ்ரேலில் என்ன நடக்குங்கிற ஹிஸ்டரியை வாசித்து பார்க்கும்போது அதில் வேதத்தில் ஆண்டவர் சொல்லாரு, கதவும் அடைக்கப்பட்டது. அதை போலவே நடக்குமா? இன்றைக்கும் நடக்குதா? என்னன்னா, அவங்க போகிறாங்க, போய் எல்லாரும் யாரெல்லாம் மணவாளன் வராரோ அந்த முதல்ல எக்காலம் வரும், அடுத்து சத்தம் வரும், அடுத்து மணவாளன் வருவார். அவர் வரும்போது இவங்கெல்லாம் ஆயத்தத்தோடு தீவட்டிகளை பிடிச்சிட்டு கரெக்டாக போய் அவரை எதிர்கொண்டு அவரை வரவேற்பார்கள். பிறகு அவர்கள் மணவாளனோடு கூட மணவாளனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு இந்த மணவாளனோடு வந்த அவருடைய சிநேகிதர்கள் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிடுவாங்க. போய் அவர்கள் மணவாளன் வீட்டுக்குள்ள சென்றவுடனே கதவு அடைக்கப்படும், அது திறக்கப்படாது. இன்றைக்கும் அதே போல தான் ஆண்டவர் சொல்லாரு, கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைச்ச பிறகு பாருங்க, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அப்போ என் டைம் என்பது மணவாளனை எதிர்கொண்டு போகிறதுக்கு நிற்கிற கன்னிகைகளை போலது. நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது மட்டுமே நம்ம மணவாளனுடையோடு கூட நம்ம அந்த விருந்து வீட்டிலே அவர் பிரவேசிக்க முடியும். அதற்கு பிறகு சரி கொஞ்சம் வந்துடலாம், ஆண்டவர் நம்ம மேலே கிருபை வைப்பார், நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அதனால் இன்றைக்கும் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பது மட்டுமல்ல, இந்த இந்த சகோதரிகள் கூட புத்தி இல்லாதவர்கள் கூட ஆயத்தம் உள்ளவர்களை போல இருந்தார்கள். ஆயத்தம் உள்ளவர்களோடு கூட சேர்ந்துதான் இருந்தாங்க. ஆயத்தம் உள்ளவர்கள் இந்த 5 பேரும் ரெடியாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் ஆனால் ஆயத்தம் உள்ளவர்களோடு கூட தான் இருந்தாங்க. ஒரே இடத்துல தான் காத்திருக்காங்க. ஆனால் 5 பேர் பிரவேசித்தார்கள், 5 பேர் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. பாருங்க, அதனால் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே பார்க்குறோம், அவங்க 11-12 வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லாரு, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கதவு அடைக்கப்பட்ட பிறகு நோ கிரேஸ். எப்படியா போயிடலான்னு நினைக்க வேண்டாம். நோ கிரேஸ். அடைச்சது அடைத்ததே. அதனால தான் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் என் டைமில் நம்ம அநேக கிருபைகளை பெற்றிருக்கிறோம், அதற்கென்று ஓடி இருக்கிறோம். அந்த சகோதரிகளை பாருங்க,
5 புத்தி இல்லாத கன்னிகைகளை பாருங்க, அவ்வளோ நாளும் அவங்களும் ஒண்ணாங்க. சாப்பிடலாம் வேகமாக சாப்பிட்டாங்க, காலை கடன்களை வேகமாக முடிச்சாங்க, தூங்கலை, இரவெல்லாம் கூட பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு, அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம இவங்க கூட தானே இருந்தோம், இவங்கெல்லாம் கிளம்பி போறாங்களே, இவங்க மணவாளனை பார்க்கறது போயிட்டாங்களே, அதே ட்ரெஸ் தான், அதே போல ஆயத்தம். ஆனா காத்திருக்க வேண்டிய நாட்களிலே அஜாக்கிரதையாக இருந்தோம். எண்ணெயை சேமித்துக் கொள்ள வேண்டிய நாட்களிலே அதை சேர்த்து வைக்காமல் போய்விட்டோமே. அப்போ நிச்சயமாகவே நெஞ்சில் அடிச்சு புலம்பி இருந்திருப்பாங்க, ஐயோ எவ்வளோ சந்தோஷமான நாட்கள், இந்த மணவாளனோடு இருக்கும் நாட்கள் சந்தோஷமா, நல்ல விருந்து, எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, எங்களுக்கு சந்தோஷம்லாம் போயிட்டுது. அதே போல கூட என் டைமில் எப்படி தான் ஆண்டவரோடு கூட போகும்போது, அவருடைய சேனையில் நம்ம செல்லும் பொழுது அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. காத்திருந்த நாட்களுக்கு உள்ளான எல்லா பலனும் எனக்கு கிடைச்சிது. சந்தோஷத்தின் மேலே சந்தோஷமாக தேவனோடு கூட இருப்போம். ஆனால் புத்தி இல்லாமல் இருக்கும்போது வாயிலையும் வயிற்றுலையும் அடித்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. எப்போ நானும் தான் கேம்ப் போனேன், எப்போ நான் தான் ஃபாஸ்ட் மீட் நடத்துறதுக்கு எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான்ப்பா அதை பண்ணேன், நான் தான் இதை செய்தேன். ஆனால் ஆண்டவரோடு இருக்கும் ஒரு உறவு, அவரோடு இணைந்த வாழ்க்கை, அவரோடு இருக்கும் அபிஷேகம், இது இல்லைன்னா கல்யாண வீட்டில் பிரவேசிக்கவே முடியாது, என் டைமுக்குள்ளே போக முடியாது. சகோதரனே சகோதரியே, அன்றைக்கு மனதெல்லாம் மிகவும் வேதனையாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நான், ஆண்டவரே நான் உம்மை கூட சரியாக இருக்கேனா, நம்ம அநேகரை, நான் சிலரை பார்த்துருக்கிறேன், அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தினவங்க கடைசி நாட்களில் கொஞ்சம் பெருமை வரும், பாவங்கள் வரும், எல்லாம் வந்தோடனே அவங்க பரலோகத்துக்கே போக முடியாமல் அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கெல்லாம் முதல்ல தேவை, ஆண்டவரே நான் முதல்ல பரலோகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்கா? ஒவ்வொரு நாளும் நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே நான் மற்றவனை கூட்டு போகிறது உண்மைதான், தேவைதான், முக்கியம்தான், ஆனால் நான் உம்மோடு ஆம் ரைட் வித் யூ, நான் உம்மோடு கூட சரியாக இருக்கேனா, என் லைஃப்பில் ஏதாவது ஓட்டம் இல்லாமல் இருக்கா? இந்த புத்தியுள்ள கனியைகளைப் போல நம்மை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருக்கணும். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு கிருபை பார காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. செட்டைகளை அடித்து பறப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சும்மா காத்திருக்கிறது அல்ல, அது வேஸ்டாக ஓடி போய்விடும். கர்த்தருக்கு உண்மையாகவே நாம் காத்திருப்போம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி 2:11 பார்க்குறோம், கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். ஹல்லேலூயா. அவர் கிளம்பும் போது ஒரு பெரிய சத்தம் தொனிக்கும், எக்காளம் தொனிக்கும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை நம்ம விழிப்புள்ளவர்களாக அந்த சத்தத்தை கேட்டு பறந்து செல்பவர்களாக நம்ம மாறணும். ஏனென்றால் அவருடைய பாளையம் மகா பெரியது. ஆண்டவர் நிறைய பேர் அழைச்சிருக்கிறாரு,
ஆனால் இன்றைக்கு இந்த வேளையிலே நீ தகுதி உள்ளவளாக இருக்கிறாயா? சற்று நம்மை ஆராய்ந்து இந்த இரவு வேளையிலே ஒப்பு கொடுப்போம். ஜோமனோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு புறம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, என் டைமில் போவது சந்தோஷம், மணவாளனோடு அவருடைய வீட்டில் பிரவேசிப்பது சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷம்தான், எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அது இல்லை, வெளியே கதவை தட்டி நிற்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ஆண்டவரே, உமக்காக என்னுடைய வீட்டை விட்டேன், உமக்காக என்னுடைய உறவினர்களை விட்டேன், உமக்காக நான் இந்த பழக்கத்தெல்லாம் விட்டு இருந்தேன். ஆண்டவரே ஆயத்தம் இல்லைன்னா உன்னை அறியேனே, உங்களை அறியேனேன்னு சொல்லுறதுக்கு அநேக சான்சஸ் உண்டு. அதனால் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் மணவாளனோடு நாம் புறப்பட்டு அவருடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசிப்போம். கதவு அடைக்கப்படும் முன்பாக நாம் பிரவேசிக்க வேண்டும். கதவு அடைக்கப்படும் முன்பாக மணவாளனோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை இந்த இரவேளையிலே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை பேர் ஆண்டவரே நான் நீர் வந்தீர்னா ஆண்டவரே நான் புறப்படுவேன், மணவாளனே உம்மை பின்னால் ஓடி வருவேன், ஆண்டவரே உம்முடைய வீட்டுக்குள்ளாக நான் வந்து சேருவேன், என் டைமுக்குள்ளாக சேருவேன். எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நீ கொடுத்த தருணங்கள் ஏராளம் ஏராளம், கொடுத்த நாட்கள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, அநேக காரியங்களில், வெட்டி காரியங்களில், இந்த உலகத்திலுக்கான காரியங்களில் நேரத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனப்பா. ஆண்டவரே, வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஆண்டவரே, நான் இந்த புத்தியுள்ள கனியில் கூட தான் இருந்தேன்ப்பா. இன்னைக்கு அவங்கெல்லாம் போயிட்டாங்களே. நான் அவங்களே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், அவங்களே மாதிரி தான் நான் கேம்ப் அட்டன் பண்ணேன், அவங்களே மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஆண்டவரே, ஆனால் அவங்க புத்தி உள்ளவங்களா இருந்தாங்களா, நான் புத்தி கெட்டு போயிட்டேனப்பா. ஆண்டவரே, அவர்களெல்லாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தாங்களே, அவர்களெல்லாம் ஆண்டவரே பாத்திரத்தில் எண்ணெய் வச்சிருந்தாங்களே, நான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்காம போயிட்டேனே, இதை ஒரு பொருட்டுன்னு நினைக்காம போயிட்டேனப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி வரும் காலத்திலேயாதுப்பா தினம் நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கேன், பரிசுத்தமாக காத்திருக்கிறேன். இந்த எல்லா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லா பழக்க வழக்கங்களை ஒழித்து வைத்து காத்திருக்கிறேன். ஆண்டவரே, வேதத்தை தினம் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் கேட்போம்மா, ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். வாய்களை திறந்து கேட்போம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆவிக்குரிய அனுபவம் ஒருத்தட்டிருந்து கடன் வாங்கவே முடியாது. ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம கடன் வாங்கவே முடியாது. ஆண்டவருடைய கிருபைகளை கடன் வாங்க முடியாது. ஆண்டவருடைய வரங்களை கடன் வாங்க முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகள். என்னையும் எப்படி கடன் வாங்கினா ஒன்றும் இல்லாமல் உனக்கு இருக்காது எனக்கு இருக்காதுங்கிறது போல இது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக உள்ளது. இந்த பர்சனல் அனுபவத்தை யாரும் கடன் வாங்க முடியாது. இவர்களோடு நம்ம போனால் போயிடலான்னு நினைக்காதீங்க. புத்தி உள்ளவர்களோடு போனோன்னா நம்ம எப்படி ஆயத்தம் இல்லாமட்டாலும் நம்ம போயிடலான்னு நினைக்க வேண்டாம். புத்தி உள்ளவர்களோடே கூட தான் இருந்தாங்க, அவர்களோடே தங்கினாங்க, அவங்களோட சாப்பிட்டாங்க, அவங்களோட எல்லா வேலையும் செய்தாங்க. ஆனால் போகும்போது ஆயத்தமுள்ள புத்தியுள்ள கனிகள் தான் போனாங்க. அதே போல் நம்ம எல்லாத்துலேயும் ஆயத்தமாக, நம்ம எல்லாத்துலேயும் புத்தி உள்ளவர்கள் கூட இருக்கலாம், கிருபை பெற்றோர்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஆயத்தம் இல்லைன்னா யாராலையும் அந்த நேரத்தில் காப்பாற்றவே முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. கதவு அடைக்கப்பட்டதென்றால் அடைக்கப்பட்டதே. சகோதரனே, சகோதரியே, இந்த முகாமுக்கு வந்திருக்க,
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள், இதில் என்னுடைய நேரத்தெல்லாம் போய்கிட்டேன். எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எதற்காக காத்திருக்கணுமோ அதை காத்திருக்காம நான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் மட்டும் எப்படியும் போயிடுவேன், என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன், தீவட்டி வச்சிருக்கேன். அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்லவே முடியாது. ஆயத்தம் உள்ளவனா இருக்கியா? பறந்து போக முடியுமா அவனால? உனக்கு செட்டைகள் இருக்குதா? அவங்களுக்கு மட்டும்தான் அன்றைக்கு என் டைமில் போக முடியும். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நான் என்னை ஒப்பு கொடுக்கேன். ஆண்டவர், உலகத்தின் காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இன்னும் இருக்கிறேன். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நேரப்போக்குகள், உடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரத்தை எப்படிலாமோ வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும் என்று கேட்போம். ஆண்டவரே, கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பாக நான் எப்படியாவது உம்மை பின்னால் ஓடி வந்துடணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களை தாங்கப்பா. நான் உம்மை பின்னால் ஓடி வர்றதுக்கு எனக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. அந்த நாளில் நீ வருத்தப்படக்கூடாது. ஆண்டவரே, புத்தி உள்ளவர்கள் கூட தான்ப்பா இருந்தேன். அவங்க கூட தான், எங்கள் ரூமில் தான் அவங்களும் இருந்தாங்க. அவங்க கூடவே தங்கியிருந்தேன்ப்பா. கேம்பில் ஒரே ரூமில் இருந்தோம்ப்பா. ஆனால் இன்னைக்கு அவங்க போயிட்டாங்களே, நான் இங்கே உட்காந்துருக்கேனே. அந்த நாளிலே புலம்ப வேண்டாம் பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியை புலம்ப வேண்டாம். இன்றைக்கு ஆயத்தப்படு. வரப்போகும் நாட்கள் கொடிதான நாட்கள். அதற்கு முன்பாக நீ என் டைமில் எப்படியாவது ஓடி சென்று விட வேண்டும். சற்று உன்னை ஆராய்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இனிமையாவது கொடுக்கப்பட்ட நாளை நான் ஒழுங்காக பிரயோஜனப்படுத்துவேன். நீர் வர தாமதமாக இருக்க நாளை ஆண்டவரே நான் பிரயோஜனமாக, ஆண்டவரே, எண்ணெயை இன்னும் சேமிக்கிற நாட்களாக, எண்ணெயை பாத்திரத்தில் ஆண்டவரே அதை சேர்த்து வைக்கிற நாளாக மாற்றிக்கொள்வேன். ஒரே ஒரு தருணம் கொடு ஆண்டவரே, ஒரே ஒரு தருணம் கொடு என்று கேட்போம் ஆண்டவர்கிட்ட. எங்கள் பரிசுத்த தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசிக்கொண்டே இரவு வேளையிலே தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இரவு நாள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நாளாக மாறுவதாக உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமையுமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே,
மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.